என்னுடைய பட்ஜெட் உரையை நான் தொடங்குகிறேன். முதலாவதாக இந்த பட்ஜெட்டை நான் எங்களுடைய அணுகுமுறை, எங்களுடைய பார்வையில் சிலது விவாதித்து கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும், சிலது தெரிந்து கொண்டால் மட்டும் போதும். பட் இது நான் கூறுகிற கருத்துக்கள் என்னுடைய பார்வையில், என்னுடைய அனுபவத்தில் நிறைய மீட்டிங், இப்போ பட்ஜெட் வந்ததுலேருந்து நிறைய மீட்டிங் கேட்டது, ப்ரெஸ்ஸில் படித்தது, நான் படித்து புரிஞ்சிச்சு. இது என்னுடைய பார்வையில் இருக்கிறதை நான் ஷேர் பண்ணுறேன். இது ஃபினான்ஸ் பில் மட்டும்தான். இந்த கருத்துக்கள், இந்த பார்வையில் இருக்கக்கூடிய பார்வைகள், கருத்துக்கள் இவையெல்லாம் இந்த ஃபினான்ஸ் பில், ஃபினான்ஸ் ஆக்டாக வரும்பொழுது முழு வடிவம் பெறும். இது ஸோ முதலாவதாக இந்த பட்ஜெட் அமெண்ட்மெண்ட்டில் இன்கம் டேக்ஸிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல் விவாதத்துக்கும் தெரிந்து கொள்ளவும் எடுக்க வேண்டிய பாயிண்ட் குட்வில்லுக்கு நார்மலாக டெப்ரிசியேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு நீண்ட காலமாக ஒரு இது இருந்தது. சுப்ரீம் கோர்ட் குட்வில் டெப்ரிசியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தது. முதல்ல இந்த குட்வில் என்ன என்பதை ஒரு நிமிஷம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரொவிஷன் நம்ம அனாலிசிஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸி கேட்சிங்காக இருக்கும். குட்வில் எப்படின்னா, உதாரணத்துக்கு சும்மா நம்ம சாதாரண நடைமுறை வழக்கில் இப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன டீ கடையில் சாப்பிட்றோம், காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 12லேருந்து 15 ரூபா நம்ம கொடுப்போம். அதே கொஞ்சம் பிரபலமான கடைகள் இருந்தால் ஒரு 30 ரூபா கொடுப்போம். மிக மிக பிரபலமான கடை இருந்தால் 100லேருந்து 120 கூட இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம கன்சியூம் பண்ணுற ஐட்டம் காஃபியாக இருந்தால் கூட அந்தந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் மற்றும் அங்கே கவனிக்கக்கூடிய அணுகுமுறை, இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில சௌகரியங்கள், இதெல்லாம் அந்த ப்ராடக்டுடைய வேல்யூவை ஆட் பண்ணிக்கின்றன. ஸோ இது அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லலாம். ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, ஒரே காஃபியாக இருந்தால் கூட அந்த ஆர்கனைசேஷனுடைய பேர், ட்ரேட்மார்க், உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் சில பிரபல ஹோட்டல்கள் இருக்குது, ஸ்வீட் வாங்கினோன்னா சில பிரபல ஸ்வீட் கடைகள் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஒரு பிராண்ட், ஒரு குட்வில் அப்படிங்கிறது மக்கள் மனத்தில் ஆண்டாண்டு காலமாக இவங்களுடைய செயல்பாடுகள்னால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இது குட்வில். அதே மாதிரி இன்னொரு ரெண்டாவது உதாரணம் ஈஸி கேட்சிங்காக நம்ம சொல்லணும்னா, ஒரு கிராமத்துலேயே குறிப்பாக, ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்காங்க, குறிப்பாக ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதருக்கு சாதாரண ஒரு மரியாதை இருக்கும். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா சிலரோட ஆக்டிவிட்டி பப்ளிக்காக பொது நலனுக்காக இருக்கும். அதே மாதிரி அவருடைய ஆக்டிவிட்டியில் உள்ள சிறந்த குணாதிசயங்களுக்காக அவருக்கு நார்மலை விட கொஞ்சம் அதிகமாக மதிப்பு இருக்கும். இதைத்தான் சாதாரண வழக்கில் குட்வில்னு சொல்லுவோம். இதையவே கமர்ஷியல் டேர்ம்ஸில் பார்க்கும்போது இதை குட்வில், இந்த குட்வில் ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்குது. அந்த கமர்ஷியல் வேல்யூக்கு ஒரு கமர்ஷியல் அசெட், பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா டேஞ்சபிள் அசெட், இன்டேஞ்சபிள் அசெட்னு சொல்லுவோம். கண் பார்வைக்கு படுகின்ற சொத்துக்கள், புலனாகாத சொத்துக்கள். உதாரணமாக கண் பார்வைக்கு தெரிகிற சொத்துக்கள்னு எடுத்தால் பில்டிங் மெஷினரி, பிளான்ட் மெஷினரி, இதெல்லாம் சொல்லுவோம். இன்டேஞ்சபிள் அசெட்னா நாலேஜ், ட்ரேட்மார்க், லைசன்ஸ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுடைய வளர்ச்சிக்கு இந்த நம்ம கண்ணுக்கு தெரிகிற சொத்துக்கள் மிக முக்கியம் என்றாலும், இந்த ஆர்கனைசேஷனுடைய வேகமான வளர்ச்சிக்கு இந்த இன்டேஞ்சபிள் அசெட்ஸுகள், நாலேஜ், அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபார்மாக இருந்தால் மிக மிக முக்கியமாக அமைகின்றன. ஆக்சுவலாக இதுதான் குட்வில்லை பற்றிய ஒரு சிறு விவாதம். சரி சார், இந்த குட்வில்லை பற்றி ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்க. அடுத்தது இதில் என்ன சொல்ல வர்றீங்க? இந்த செக்ஷன் 211, செக்ஷன் 32 ரெண்டுமே குட்வில் சம்மந்தப்பட்ட அமெண்ட்மெண்ட் இருக்குது. இந்த குட்வில் பெரும்பாலும் ப்ரொப்ரைட்டரி பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வர்றதில்லை, பெரும்பாலும் கார்பரேட்டில் தான் வருது. அது பர்ச்சேஸ் பண்ணுறப்போ, சேல் பண்ணுறப்போ இதெல்லாமே வருது. ஆக்சுவலாக அமால்கமேஷன், குறிப்பாக அமால்கமேஷனில் தான் வருது. சரி, இது குட்வில்லை பற்றிய ஒரு சிறிய விவாதம், சிறிய ஐடியா. ஸோ இப்போ இதில் பட்ஜெட்டுக்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நம்பர் 1, செக்ஷன் 211ல் பிளாக் ஆஃப் அசெட்டில் குட்வில் கிடையாது என்று அமெண்ட்மெண்ட் செய்திருக்கிறார்கள், ப்ரப்போசல் பண்ணியிருக்காங்க அமெண்ட்மெண்ட். சரி, பிளாக் ஆஃப் அசெட்டில் குட்வில் இல்லை, ரைட்டு. அடுத்து செக்ஷன் 32ல் டெப்ரிசியேஷன் குட்வில்லுக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னா, இது மட்டும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, குட்வில் ஒரு பிஸ்னஸ் அசெட்டு, டெப்ரிசியேஷன் கிடைக்கும்னு ஸ்மித் செக்யூரிட்டி, அது நம்மளோட அந்த இதில் ப்ரெசன்டேஷனில் கொடுத்துருக்கேன், அதில் டெசிஷன் சொல்லுச்சு. ஸோ இப்போ பட்ஜெட்டில் கிளியர் கட்டாக என்ன சொல்லிட்டாங்க, நோ டெப்ரிசியேஷன்
ஆன் குட்வில் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் ஃப்ரம் த அசஸ்மெண்ட் இயர் 21-22 குட்வில்லுக்கு டெப்ரிசியேஷன் கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம பேசுனதோட சாராம்சம், குட்வில் என்பது நார்மலாக ஒரு இடத்தில் ஒரு பொருளுக்கோ ஒரு நபருக்கோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ கிடைக்கும் மதிப்பை விட அதிகபட்ச மதிப்பு குட்வில் எனப்படுகிறது. அந்த குட்வில் என்பதை பிளாக் ஆஃப் அசட், குட்வில் என்பது சொத்து தான் என்றாலும் டெப்ரிசியேஷன் பர்பஸுக்காக அது அசட்டாக கன்சிடர் பண்ணப்படாது என்று ப்ரப்போசல் வந்திருக்கிறது. ஸோ இது எப்போ இருந்து சார் வரும்? 21-22, அதாவது நம்ம இப்போ முடிக்க போகிற ஃபினான்ஷியல் இயர் 31/3/2021 21-22 தான் அசஸ்மெண்ட் இயர் என்று சொல்லுவோம். அந்த அசஸ்மெண்ட் இயர்லேருந்து இந்த டெப்ரிசியேஷன் குட்வில்லுக்கு கிடைக்காது. இது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இதை பற்றி மேலும் கருத்துக்கள் வேணும்னா கீழே நான் ரெஃபரன்ஸ் பேஜ், அந்த பட்ஜெட் பேஜோட ரெஃபரன்ஸ் பேஜ் நம்பர் கொடுத்துருக்குறேன். இதை சார்ந்த மேலும் சில கருத்துக்களை அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்காக அந்த பேஜ் நம்பரும் ஒரு கம்ஃபர்டபுளுக்காக கொடுத்துருக்கேன். இது பாயிண்ட் நம்பர் 1. குட்வில்லுக்கு டெப்ரிசியேஷன் கிடையாது. எப்போ இருந்து? 21-22 கிடையாது என்பது இந்த விவாதத்தினுடைய முடிவு. எஸ். அடுத்த விவாதம் இல்லை, ஒரு டிஸ்கஷன் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது அமெண்ட்மெண்ட் 36(1)(4)A. இதில் என்ன சார், நார்மலாக ஒரு ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயி, இஎஸ்ஐ, பிஎஃப் போன்றவற்றில் 2 கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஒன்று அந்த ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவார், ஒரு கான்ட்ரிபியூஷன். ரெண்டாவது கான்ட்ரிபியூஷன் அந்த எம்ப்ளாயியுடைய சேலரியிலிருந்தும் வேஜஸிலிருந்தும் பிடித்து கவர்மெண்ட்டுக்கு கட்டப்படும். இது ஸோ எம்ப்ளாயருடைய இஎஸ்ஐ, பிஎஃப் என்பது 2 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று எம்ப்ளாயர் ஆர்கனைசேஷன் கட்ட வேண்டிய பாகம், இன்னொன்று எம்ப்ளாயி சம்பளத்திலிருந்து பிடித்து நம்ம அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய பாகம். இப்போது அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுகிறது இருந்தால், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனை பற்றி பேசவில்லை, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கோணத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு எம்ப்ளாயியுடைய சேலரியிலையோ வேஜஸ்லேருந்தையோ பிடிச்சி அதை கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டியூஸை பற்றி பேசுகிறது. ஸோ இதுதான் இதோட பேக்ரவுண்டு. ஸோ இது என்ன சார், நீங்கள் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு புரிஞ்சுது. அந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இந்த செக்ஷன் இப்போ என்ன அமெண்ட்மெண்ட் வந்திருக்கிறது? முதல்ல செக்ஷன் வைஸ் போகும்போது எம்ப்ளாயிட்டிருந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். எம்ப்ளாயிட்டிருந்து கலெக்ட் பண்ணும்போது அது செக்ஷன் 224(10) பிரகாரம் இன்கம் ஆகும். ஏன்னா அவரோட சம்பளத்தை 100 ரூபா நமக்கு அவர் கொடுக்குறோன்னா அதுலேருந்து 12 ரூபா பிடிக்கிறோன்னு வச்சுக்குவோம். 12 ரூபா கலெக்ஷன் ஃப்ரம் சேலரி. கலெக்ஷன் ஃப்ரம் சேலரின்னா நமக்கு P&L ஒரு இமேஜின் பண்ணிக்குவோம். கலெக்ஷன் ஃப்ரம் சேலரி அப்படின்னா ஒரு ஸ்டாட்யூட்டரி டியூட்டிக்காக இது இன்கம் கலெக்ஷன் பண்ணும்போது இந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனை நம்ம கவர்மெண்ட்டுக்கு பேயும்போது இட் இஸ் அ பேமெண்ட். ஸோ அப்போ P&L ஒரு இமேஜின் பண்ணிங்கன்னா கலெக்ஷன் P&L கிரெடிட் சைடும், பேமெண்ட் டெபிட் சைடும் வர வேண்டும். ஸோ அப்போ இது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்படி கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக P&L டெபிட் பண்ணுவோம், எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணுவோம். இதுதான் இரண்டுக்கும் உண்டான அக்கௌண்டிங் சித்தாந்த வித்தியாசம். ஆக்சுவலாக சார் அக்கௌண்டிங் சித்தாந்த வித்தியாசம் ரைட்டு. ஐடி பிரகாரம் என்ன சார் அப்படின்னா, எம்ப்ளாயி 43B என்று ஒரு செக்ஷன் இருக்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னா, எம்ப்ளாயிக்கு செலுத்த வேண்டிய இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாம் 139(1) அந்த டியூ டேட் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய தேதிக்குள் கட்டினால் மட்டுமே அந்த செலவுகள் அனுமதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. 43B சாராம்சம் என்னன்னு கேட்டால், ஒரு எம்ப்ளாயியுடைய இஎஸ்ஐ ஆகட்டும், கிராஜுவிட்டி ஃபண்ட் ஆகட்டும், பிஎஃப் ஃபண்ட் ஆகட்டும், அதை அந்த குறிப்பிட்ட தேதிக்குள் செலுத்த வேண்டும். அதாவது குறிப்பிட்ட தேதி என்பது அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய தேதிக்குள் பே பண்ண வேண்டும் என்று 43B கொடுக்கிறது. அப்படி செய்தால்தான் அந்த செலவுகள் அனுமதிக்கப்படும் என்பதை தெளிவாக 43B என்பது கூறுகிறது. ஸோ இதுதான் இதை பற்றி ஒரு பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்டை வச்சுட்டு நம்ம இப்போ வந்துள்ள மாற்றங்கள் என்ன? எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனை பொறுத்தளவு எந்த மாறுதலும் கிடையாது. ஸோ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் நம்ம பே பண்ணுனா அந்த வருஷத்துக்குள்ள, உதாரணமாக 31/3/2021 முடியுது, இல்லை 20 எடுத்துக்குவோம். 31/3/2020 முடிந்த வருஷத்துக்கு இப்போ ஆடிட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். 31/3/2020 எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அளவு பண்ணோம்னா இந்த 139(1) ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15th February மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ
31/3/2020 உடைய எம்ப்ளாயர் தன்னோட சொந்த நிலுவையை 15 பிப்ரவரிக்குள் கட்டினால் கூட இன்கம் டேக்ஸில் அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனை பொறுத்தளவு. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அவங்க பணத்தை போட்டு நம்ம கலெக்ஷன் பண்ணி கட்டுறதுல வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் டியூ டேட்டுக்குள் கட்ட வேண்டும். ரெஸ்பெக்டிவ் டியூ டேட் என்ன? இப்போ இஎஸ்ஐ பிஎஃப் ரெண்டுக்குமே 15th, அடுத்த மாதம் 15th. ஸோ அப்போ இதில் 2 கோணம் இருக்குது. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அந்த வருஷத்துக்குள்ள டியூ டேட்டுக்குள்ளே கட்டணும். அப்படி கட்ட முடியலன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்குள்ளே கட்டணும். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டியூ டேட் ஆஃப் ரிட்டனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அடுத்த மாதம் 15th நம்ம கட்டணும். இஎஸ்ஐ பிஎஃப்க்கெல்லாம் 15th அடுத்த மாதம் டாடு. ஏன்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயரோட பணம் இல்லை, எம்ப்ளாயியோடைய பணம். அதை நாம் வாங்கி ட்ரஸ்டாக கட்டுகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் சில கோர்ட்டுகள் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், நான் திருப்பி சொல்கிறேன், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வரை, அதாவது 31/3/2020 என்றால் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய டியூ டேட் வரை கட்டலாம் என்று அந்த பிரின்சிபலை இதுக்கு அப்ளை இருக்கலாம்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் இப்போ மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனை பொறுத்தளவு இஎஸ்ஐ பிஎஃப் ஆக்டில் என்ன டியூ டேட் இருக்கோ அந்த டியூ டேட்டுக்குள் கட்டினால்தான் டிடக்ஷன் கிடைக்கும். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனை பொறுத்தளவு பிரச்சனை இல்லை, அந்த வருஷத்துக்குள்ளே கட்டலாம், இல்லை டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்னுக்குள்ளே கட்டலாம். இது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனை பொறுத்தளவு. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனை பொறுத்தளவு இஎஸ்ஐ பிஎஃப் அந்த டியூ டேட் என்ன சொல்லியிருக்கோ, உதாரணத்துக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி அப்படியே கட்டிட்டு வந்தோம்னா மார்ச்சோடது ஏப்ரல் 15க்குள்ளே கட்டணும். அந்த டியூ டேட்டை தாண்டி கட்டினோம்னால் நமக்கு டிடக்ஷன் கிடைக்காது. டிடக்ஷன் கிடைக்காது மட்டும் இல்லை, எப்பவுமே கிடைக்காது. ஏன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இஸ் ட்ரீட்டட் as எக்ஸ்பெண்டிச்சர், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இஸ் ட்ரீட்டட் as first treated as income, it is treated as expenditure at the time of payment. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்குங்க, இது விவாதத்துக்கு உண்டானது. ஸோ ரெண்டாவது டிஸ்கஷனுடைய முடிவு, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அந்த வருஷத்துக்குள்ளேயோ டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னுக்குள்ளேயே நம்ம செய்யலாம். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அந்த டியூ டேட் பிஎஃப் ஆக்ட்லையும் இஎஸ்ஐ ஆக்ட்லையும் சொல்லப்பட்ட டியூ டேட்டுக்குள் நம்ம செய்ய வேண்டும். இல்லை என்றால் அது வந்து இன்கத்தில் சேர்க்கப்படும். நான் டிஸ்அலவன்ஸ் பண்ணணும்னு சொல்லலை, ஏன்னா டிஸ்அலவன்ஸ் பண்ணுனா ஒரு கட்டத்தில் அலவன்ஸ் பண்ணி ஆகணும். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனை பொறுத்தவரை டிஸ்அலவன்ஸுங்கிற கான்செப்டே இல்லை, இன்கத்தில் ஆட் பண்ணுறோம். டியூ டேட் அந்த பிஎஃப் இஎஸ்ஐ டியூ டேட்டை தாண்டி நம்ம பே பண்ணோம்னா எப்பவுமே அலவன்ஸ் கிடையாது, இன்கம்ல சேர்த்தப்படும். இந்த அமெண்ட்மெண்ட் எப்போ இருந்து சார் வருது? அசஸ்மெண்ட் இயர் 21-22, ஃபினான்ஷியல் இயர் 20 இப்போ முடியக்கூடிய இயருக்கு அது அப்ளிகபிள். கொஞ்சம் பார்த்துக்குங்க இதை. அதை மீறி இந்த மெமரண்டம் எக்ஸ்பிளைனிங் பில்லு கூட நான் கொடுத்துருக்கேன். இது ரெண்டாவது பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்டோட முடிவு, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அவங்களுடைய பணம், அதை நம்ம குறித்த டியூ டேட் அந்தந்த டியூ டேட்டுக்குள் நம்ம செலுத்தி நம் இன்கம் டேக்ஸில் அதை இன்கத்தில் அளவு பண்ணுற மாதிரி பார்த்துக்குவோம். ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு 44AB. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 44AB கவர்மெண்ட் வந்து கேஷ் டிரான்சாக்ஷனை டிஸ்கரேஜ் பண்ணுது, டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை என்கரேஜ் பண்ணுது. ஸோ இப்போ இந்த 44AB என்ன சார் மாற்றம் வந்திருக்கு? இதை நம்ம ஒரு 2 நிமிடம் பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து 1 கோடிக்கு மேலே இருந்தால் டேக்ஸ் ஆடிட் பண்ணணும். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிட்ட 3CA 3CB 3CD இதில் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லி ப்ரொவிஷன் இருந்தது 44AB. ஸோ அதை வந்து போன வருஷம் என்ன மாறுதல் பண்ணாங்கன்னா, 44ADயில் 6% 8% காமிக்காமல் இருந்தாலும் டேக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து இந்த இதில் கொடுக்கல நான். நம்பர் 1, டேக்ஸ் ஆடிட் ஆரம்பத்தில் இருந்த ப்ரொவிஷன் 1 கோடிக்கு மேலே சென்றால் டேக்ஸ் ஆடிட் செய்ய வேண்டும் 44AB. இது ஒரு கருத்து சொன்னது. அடுத்த கருத்து வந்து 44ADயில் 6% or 8% கம்மியாக டிக்ளேர் பண்ணோம்னா 44ABயில் டேக்ஸ் ஆடிட் பண்ணணும். இது இரண்டாவது கருத்து. மூணாவது கருத்து, ப்ரொஃபஷனை பொறுத்தளவில் 44ADயை டோட்டல் ப்ரொஃபஷனல் இன்கம் 50 லட்சத்துக்கு கீழே இருந்து 50% கீழே காமிச்சோம்னா அந்த ப்ரொஃபஷனல் ஃபார்ம் 44ABயில் ஆடிட் பண்ண வேண்டும். இது வந்து ஏற்கனவே இருந்த ப்ரொவிஷன்ஸ். இதில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மாறுதல் வந்தது. என்ன மாறுதல் வந்ததுன்னா, இந்த லிமிட்டை வந்து 1 கோடியிலேருந்து 5 கோடி பண்ணாங்க. 1 கோடியிலேருந்து 5 கோடி பண்ணிட்டாங்க, பரவாயில்ல சார் லிமிட்டெல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டாங்கன்னா கூட வந்து ஒரு 2 செக் பாயிண்ட் வச்சாங்க. 1 கோடின்னா 1 கோடியிலேருந்து 5 கோடின்னா எல்லாத்துக்கும் 5 கோடி கிடையாது.
ஆக்சுவலாக போன வருஷம் கொண்டு வந்த மாறுதல். 5 கோடிங்கிறது ரிசிப்ட் டோட்டல், நீங்கள் பண்ணக்கூடிய டோட்டல் ரிசிப்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆகட்டும், பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும், டோட்டல் ரிசிப்டில் உங்களுடைய கேஷ் ரிசிப்ட் 5%க்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஒன்று, அதனுடன் சேர்த்து அண்டு, நாட் ஆர், அண்டு அதனுடைய சேர்த்து நம்மளுடைய ரிசிப்ட் எப்படி 5%க்கு, கேஷ் ரிசிப்ட் எப்படி டோட்டல் ரிசிப்டில் 5%க்கு மிகாமல் இருக்க வேண்டுமோ, அதே போல் டோட்டல் பேமெண்ட்டில் கேஷ் பேமெண்ட் 5%க்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு பாயிண்ட் நம்பர் 1, 1 கோடியிலேருந்து 5 கோடிக்கு டேர்ன் ஓவர் பண்ணி 5 கோடிக்குள்ள டேர்ன் ஓவர் இருக்கணும். நம்மளுடைய அக்ரகேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் கேஷ் பேமெண்ட் வந்து அக்ரகேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் கேஷ் பேமெண்ட்டில் நம்மளுடைய கேஷ் ஆல் ரெசிப்டில் நம்மளுடைய கேஷ் ரெசிப்ட் 5%க்கு குறைவாக இருக்க வேண்டும். பேமெண்ட்டில் அக்ரகேட் ஆஃப் ஆல் பேமெண்ட்டில் நம்மளுடைய கேஷ் பேமெண்ட் 5%க்கு குறைவாக இருக்க வேண்டும். இதுதான் 3 கண்டிஷன் போன வருஷம் கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன சார் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க? இந்த 5 கோடிங்கிறத 10 கோடி பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை இந்த அரசாங்கம் என்கரேஜ் செய்கிறது, கேஷ் டிரான்சாக்ஷனை என்கரேஜ் செய்யவில்லை. ஸோ அப்போ இப்போ என்ன பாயிண்ட் நம்பர் 1, 1 கோடியாக இருந்தது 1 கோடியாக இருந்தது 5 கோடியானது 5 கோடியாகுவது 10 கோடி ஆகிறது. சரி, ஆகிறதுன்னு சொல்லிட்டீங்க சார், எப்போ இருந்து சார் ஆகிறது? ஸோ எஃபெக்டிவ் டேட் அசஸ்மெண்ட் இயர் 21-22, அப்போ ஃபினான்ஷியல் இயர் 2021. ஸோ இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் 31/3/2020 ஃபினான்ஷியல் இயர் எண்டடுக்கு 5 crore டேக்ஸ் ஆடிட் லிமிட். 31/3/2021 ஃபினான்ஷியல் இயருக்கு 10 crore லிமிட். ஸோ அதனால் இந்த வருஷம் முடிவில் நம்மளுடைய 10 crore மொத்தம் கேஷ் பேமெண்ட் அண்ட் கேஷ் ரிசீவ் இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி 5 கோடியிலிருந்து 10 crore ஆகிறது. ஸோ அப்போ இந்த 31/3/2021 இப்போ வரக்கூடிய இயர் எண்டில் வந்து நம்ம 10 கோடி லிமிட் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது ஃபினான்ஸ் ஆக்ட் பாஸ் பண்ணுறப்பவும் அடுத்த ஆடிக்குள்ளே வந்துடும். ஆக்சுவலாக இது ஜூலையில் அந்த மாதிரி பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மெமரண்டம் எக்ஸ்பிளைனிங் பில்லேருந்து வெரி கிளியர் கட்டாக சொல்லுது, அசஸ்மெண்ட் இயர் 21-22 ஃபினான்ஷியல் இயர் 2021லேருந்து அதுக்கு பின்னால் இருக்கிற இயருக்கு இது அப்ளிகபிள் ஆகும் என்று சொல்கிறது. ஸோ பாயிண்ட் நம்பர் 3, 44 AB 5 கோடியிலிருந்து நேற்று 1 கோடி, இன்று 5 கோடி, நாளை 10 கோடி. நேற்று, இன்று, நாளை. அடுத்தபடியாக பாயிண்ட் நம்பர் 4, 44 ADA. 44 ADA வந்து இந்த ப்ரொவிஷன் வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபார்மை டாக்ஸேஷன் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் ஃபார்மை டீல் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். இந்த ப்ரொவிஷனில் வந்து என்ன சொல்லுகிறது என்றால், ஏற்கனவே இதை பற்றி ஒரு சிறு குறிப்பு, நம்மளோட ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபார்மோட டோட்டல் கிராஸ் ரெசிப்ட் 50 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதில் 50% ப்ராஃபிட் காமிச்சால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. இதுதான் இதில் சொல்லுச்சு. ஆக்சுவலாக ப்ரெசெப்டிவ் டாக்ஸேஷன் சொல்லுவோம். ஏன்னா முதல்ல பிஸ்னஸ் மேனுக்கு 44 AD என்கிற ஒரு அந்த 6% 8% டேக்ஸ் இருக்கக்கூடிய 6% 8% டேக்ஸ் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் இருந்தது. அப்புறம் பின்னால் வந்து இந்த ப்ரொஃபஷனலுக்காக அதர் தென் த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் பிஸ்னஸ் 44 AD கவர் பண்ணும், ப்ரொஃபஷன் வந்து 44 ADA கவர் பண்ணும். ஸோ 44 ADAல என்ன சரத்து சார் சொல்லுது? அந்த ப்ரொஃபஷனலோட கிராஸ் ரெசிப்ட் 50 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். சரி, ரைட்டு. 50 லட்சத்துக்கு மிகாமல் இருந்தால் மட்டும் போதுமா? அந்த 50 லட்சத்தில் மிகாமல் இருக்கிறதுல 50% இன்கம் நமக்கு காமிக்கணும் இன்கம் டேக்ஸில். இப்படி காமிச்சா புக்கு மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. சரி சார், இப்போ வந்த மாற்றம் என்ன சார்? 50 லட்சத்தை ஜாஸ்தி பண்ணிட்டாங்களா இல்லை 50% கம்மி? அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. முதல் ப்ரொவிஷன் பிரகாரம் என்னென்னா, இந்த 44 ADA ப்ரொவிஷன் எலிஜிபிள் ஆக ஒரு வார்த்தை இருந்தது. அந்த எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன் சொல்லியிருக்கேன். எலிஜிபிள் அசஸிங்கிறது அந்த ப்ரொவிஷனில் பீயிங் ரெசிடென்ட் இன் இந்தியா, அவர் வந்து ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருந்தால் 50 லட்சத்துக்கு அவருடைய ரெசிப்ட் கம்மியாக இருந்து 50% டிக்ளேர் செய்தால் 44 ADAக்கு எலிஜிபிள் என்று இருந்தது ஆக்சுவலாக. சரி, இனி என்ன சார் இருக்க போகுது, என்ன ப்ரொபோசல் சார் அப்படின்னு கேட்டால், கரண்ட் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அசஸியில் இண்டிவிஜுவல், HF, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் 3மே எலிஜிபிள், LLP நாட் எலிஜிபிள்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ப்ரொஃபஷன். நேற்று வந்து 50 lakh 50%,
இன்று சரி இப்படி வச்சுக்குவோம். இன்று வந்து இன்னைக்கு இருக்கிற ப்ரொவிஷன் பிரகாரம் ரெசிடென்ட் இன் இந்தியா எலிஜிபிள். நாளை ப்ரப்போசல் வரக்கூடிய ப்ரப்போசல் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்எல்பி நாட் எலிஜிபிள். 44 ஏடிஏல ஒரு கன்ஃபியூஷன், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எலிஜிபிளாக இருந்தனால எல்எல்பி எலிஜிபிளாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருந்தது. எல்எல்பி 44 ஏடிஏ எலிஜிபிள் கிடையாது. இது எப்போ இருந்து சார் வருது? அசஸ்மெண்ட் இயர் 21, 22. ஏன் இது எல்எல்பின்னு சொல்கிறோம்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் ஃபார்ம் எல்எல்பி பிஸ்னஸ் மாடலில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நாலாவது சொல்லக்கூடிய விஷயம் 44 ஏடிஏவில் எல்எல்பி இனிமேல் வரக்கூடிய இந்த முடியக்கூடிய 31/3/2021 இயரிலிருந்து எல்எல்பி 44 ஏடிஏல் எலிஜிபிள் கிடையாது. இது பாயிண்ட் நம்பர் 4. அடுத்த பாயிண்ட் 54 ஜிபி. இது என்ன சார் 54 ஜிபின்னா ஸ்டார்ட் அப். கீழே இருக்கிற 5 கீழே இருக்கிற 6வது பாயிண்ட் 80 ஐசி. இந்த ரெண்டுமே இந்த ஸ்டார்ட் அப் பற்றி தான் பேசுது. இதில் ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த 54 ஜிபியோட ஒரு சிறிய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டால் நம்ம ஒரு லாங் டைம் கேபிட்டல் அசட் விற்கிறோம். லாங் டைம் கேபிட்டல் அசட் அது ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, அதை விற்கிறோம். லாங் டைம் கேபிட்டல் அசட் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி விற்கிறோம். அதை வந்து நமக்கு கேபிட்டல் கெயினை சேவ் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் சட்டத்தில் சொல்லியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லாங் டைம் கேபிட்டல் அசட்டாக இருக்கணும், ரெண்டாவது ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும், அதை நம்ம விற்கிறோம். விற்றதுக்கப்புறம் நமக்கு சட்டம் ஒரு ஆப்ஷன் நம்ம டேக்ஸ் கட்டிட்டு போகலாம் 20.8, அல்லது இந்த டேக்ஸை சேவ் செய்ய சில வழிமுறைகளை அரசாங்கம் நமக்கு இன்கம் டேக்ஸ் சட்டத்தில் சொல்லியிருக்கிறது. அதில் நார்மலான இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், செக்ஷன் 54. சரி, அப்படி இல்லைன்னா அடுத்தது சார் இப்போ எனக்கு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இப்போதைக்கு நான் வாங்கக்கூடிய ஒரு அபிப்பிராயத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் செக்ஷன் 54 இசி அப்படிங்கிறது ஒரு பாண்டு வந்து 50 லட்சத்துக்கு முள்ள போடலாம். அதை தவிர இந்த ஸ்டார்ட் அப்புகளை இந்தியாவில் இப்போ ஸ்டார்ட் அப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸ்டார்ட் அப்புகளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க. என்ன ப்ரொவிஷன்னா, நீங்கள் லாங் டைம் கேபிட்டல் அசட் இருக்குது, அது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ஆப்ஷன் நம்பர் 1 செக்ஷன் 54ல் நீங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கினா கேபிட்டல் கெயின் எக்ஸம்டட். நம்பர் 2 செக்ஷன் 54 இசியில் அந்த ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் பாண்டு அதெல்லாம் அப் டு 50 லேக் வாங்கினீங்கன்னா அது எக்ஸம்ஷன் இருக்குது. இல்லை 54 ஆர் 54 இசி எந்த காம்பினேஷனில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி 54 ஜிபி என்ற ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க. இதோட சாராம்சம் என்னன்னா, எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்போட ஈக்விட்டி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ அப்போ 54 ஜிபிங்கிறது ஏற்கனவே கொண்டு வந்த ஒரு சட்டம் தான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்புங்கிறது எந்த பிஸ்னஸ் மாடலில் இருக்கும், எந்த ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆர் கம்பெனி மாடலில் தான் இருக்கும். ஏன்னா ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அல்லது கம்பெனி ஃபார்மேட்டில் இருந்தால் தான் அந்த ஸ்டார்ட் அப்பில் மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி ப்ரமோஷன் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த 2 பிஸ்னஸ் மாடல் தான் அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. சரி சார், இது ஸ்டார்ட் அப் பேக்ரவுண்ட் சொல்லிட்டீங்க, கேபிட்டல் கெயின் என்ன சேவ் ஆகும்னு சொல்லிட்டீங்க, இதில் என்ன சார் ப்ரொவிஷன் சேஞ்ச் இருக்குது? இன்று என்ன இருக்கிறது என்றால், இன்று the benefit is available when the residential property is transferred on or before 31st March 2021. 31/3/2021க்குள் டிரான்ஸ்ஃபர் செய்கிற ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி அதிலிருந்து வருகிற லாங் டைம் கேபிட்டல் கெயினுக்கு மட்டும் என்று இருந்தது. சரி சார், நாளை என்ன இருக்க போகிறது என்பதை விட நாளை என்ன இருக்கலாம் என்ற ப்ரப்போசல் இருக்கிறது என்றால், இந்த லாங் டைம் கேபிட்டல் கெயின் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை ஒரு வருஷம் 31st March 2020க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா, லாங் டைம் கேபிட்டல் கெயினாக இருக்க வேண்டும், ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்க வேண்டும், அந்த எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் செய்திருக்க வேண்டும். எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்புக்கு செய்ததற்கு அது வந்து எந்த பீரியடுன்னு சொல்லி அந்த ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணுற தேதி 31st March 2021 என்று இருந்ததை 31st March 2022 என்று பண்ணியிருக்காரு. ஸோ இதோடைய விளைவு என்னன்னா, நம்ம இன்னும் ஒரு வருஷம் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணி லாங் டைம் கேபிட்டல் கெயின் வந்தால் எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்பில் நம்ம அந்த ஈக்விட்டி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் பெனிஃபிட் கிடைக்கும்.
ஸோ இன்று 31st March 2021, இனிமேல் வரப்போவதாக நம்பப்படுவது 31st March 2022. ஓகே, அடுத்தது ஏடிஐசி. ஏடிஐசி என்பதும் இது ஸ்டார்ட் அப் சம்மந்தப்பட்டது தான். இந்த ஸ்டார்ட் அப் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷனில் ரெஜிஸ்டர் பண்ணணும், கம்பெனி மாடலாக இருக்கணும், எல்எல்பி மாடலாக இருக்கணும். சரி, இந்த ஏடிஐசி என்ன சார் சொல்லுது? அந்த மாதிரி ஏடிஐசிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில் 3 சக்சஸிவ் இயர்ஸ் உங்களுடைய எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்போட ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் எக்ஸம்ஷன் என்று கூறுகிறது. ஐஏசி என்பது எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும். அந்த எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் வந்து ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன், எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன் சொல்லிட்டு, அது வந்து எப்போ இன்கார்பரேட் பண்ணியிருக்கணும்னா 1st April 2016 to 1/4/2021 முன்னாடி. ஏன் இன்கார்பரேட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னா, கம்பெனி அண்ட் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் மாடல் மட்டும்தான் எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் பதிவு செய்யப்படும். ஸோ அதனால் வந்து 1st April 2016 to 1/4/2021 இன்கார்பரேட் செய்திருக்க வேண்டும். இன்னொன்று, அதனுடைய பிஸ்னஸ் 100 கோடி கீழே இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் என்ன சார் பலன்கள் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில் அவங்க சூஸ் பண்ணுற 3 கன்சிக்யூட்டிவ் இயர், 1, 2, 3 இல்லை 4, 5, 6, 7, 8, 9 இந்த மாதிரி 3 கன்சிக்யூட்டிவ் அசஸ்மெண்ட் இயரில் அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் வந்து எக்ஸம்ட் ஆகும். ஸோ இது வந்து எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் கொடுக்கப்பட்ட ஒரு ஊக்கம். ஏன்னா இந்த 10 வருஷத்தில் ஏன் 3 இயர்ஸ் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதுக்கு உண்டான காரணம் பெரும்பாலான எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்புகளில் டெப்ரிசியேஷன். ஏன்னா நம்ம இன்கம் டேக்ஸ் டெப்ரிசியேஷன் வந்து அந்த WDP மெத்தடில் வர்றதுனால ஆரம்ப காலகட்டத்தில் எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்புக்கு ப்ராஃபிட்டோ அல்லது இந்த டெப்ரிசியேஷன் எஃபெக்டினால் ப்ராஃபிட் வரக்கூடிய எஃபெக்ட் மிக மிக குறைவு. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 10 இயர்ஸ் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் கொடுத்துருந்தா, ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் பெரும்பாலும் லாஸ் அல்லது டெப்ரிசியேஷன் லாஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு வந்து அதை செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு பொருத்தமாக இருக்காது என்கிற காரணத்துக்காக அரசாங்கம் 10 இயர்ஸ் ஒரு பிளாக் கொடுத்து, அந்த 10 இயர்ஸில் ஏதாவது ஒரு 3 இயர்ஸ், ஏதாவது ஒரு 3 இயர்ஸ் இல்லை, ஏதாவது ஒரு 3 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ். ஸோ 4வது வருஷம், 6வது வருஷம், 8வது வருஷம்னு போக முடியாது, 4, 5, 6 இல்லை 7, 8, 9 அப்படி சீக்வென்ஸாக போனோம். அந்த 3 வருஷம் ப்ராஃபிட் எக்ஸம்ப்டட்னு சொன்னாங்க. சரி சார், இந்த பேக்ரவுண்ட் சொல்லிட்டீங்க. இப்போ என்ன மாற்றம் வந்திருக்குன்னா, அந்த எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் இந்த பெனிஃபிட்டை அந்த எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் அனுபவிக்க அது இன்கார்பரேட் வந்து 1/4/2021 முன்னால் பண்ணியிருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இன்று இருக்கிறது. நாளை இதை வந்து 1/4/2022 என்று எக்ஸ்டெண்ட் செய்ய போகிறார்கள். அப்போது எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் இன்னொரு வருஷம் இன்கார்பரேஷன் செய்தால் கூட இந்த ATIAC 100% எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் என்ற ஒரு சலுகையை பெறலாம். ஏன்னா இதெல்லாம் இந்த ப்ரொவிஷனுக்கு எல்லாமே ஒரு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த கோவிட்னால நம்மளுடைய நார்மல் லைஃப்பும் சரி, ஆர்கனைசேஷன் லைஃப்பும் சரி ஒரு வருஷம் தள்ளி போனதுனால இந்த கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருஷம் கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாயிண்ட் நம்பர் 6. ATIAC இன்கார்பரேஷன் இன்று 1/4/2021, நாளை 1/4/2022. இவ்வளோதான். ரைட். அடுத்து 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்த அமெண்ட்மெண்ட் வந்து 80EEA அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன சார் சாராம்சம்? இந்த 80EEA பற்றி நம்ம சொல்லும்போது, ஒரு அசசி இண்டிவிஜுவலாக இருக்கணும். அவர் வந்து தன்னுடைய இல்லம் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்காக கடன் வாங்கியிருக்கணும். கடன் யார்கிட்ட வாங்கலாம்? யார்கிட்ட வேணால் வாங்கலாமா? யார்கிட்டையும் வாங்கணும். இதில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், பேங்கிங் கம்பெனி அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸில் வாங்கியிருக்கணும். சரி, அப்போ பேங்கிங் ஹவுசிங் ஃபினான்ஸில் வாங்கியிருந்தால் உடனே எலிஜிபிள் ஆகிடுமா? இல்லை. அந்த ஸ்டாம்ப் வேல்யூ ஆஃப் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி 45 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ அதை தவிர அசசி வந்து அந்த தேதியில் வேற ஒரு வீடு எதுவுமே ஓன் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இந்த 80EA சாராம்சம், ஒரு அசசி இண்டிவிஜுவலாக இருக்கணும். சரி சார், இண்டிவிஜுவல் ஆகிட்டார், இஸ் நாட் எலிஜிபிள் டு அண்டர் 80Eன்னு அது பழைய செக்ஷன் சொல்லுது. அது இப்போ நம்ம டிஸ்கஷனுக்கு ரெலவெண்ட் இல்லை, பட் செக்ஷனில் இருக்கனால அது கொடுத்துருக்கேன். ஒரு அசசி தனிப்பட்ட நபராக இருக்கணும். ரைட்டு. அவர் எதுக்காக லோன் வாங்குறாரு? தன்னுடைய இல்லம் வாங்கிறதுக்கு வாங்குறார், ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்காக வாங்குறார். சரி, வாங்கிட்டார், பரவாயில்ல, நல்லா இருக்கும். ஆனால் அந்த லோன் வாங்குகிறார்.
அந்த லோன் வாங்குகிறார், யார்கிட்ட வாங்குறார்? வெளியில் எக்ஸா ஒய்யா ஜெட்டா லோன் வாங்கி XYZ இருந்தால் இந்த டிடக்ஷன் கிடைக்காது. பேங்கிங் லோன், பேங்கிங் கம்பெனி ஆர் ஹவுசிங் கம்பெனிகிட்ட இருந்து கண்டிப்பாக வாங்க வேண்டும். சரி வாங்கிட்டார் சார், பரவாயில்ல, உடனே டிடக்ஷன் கிடைச்சிருமா? கிடைக்காது. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆஃப் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி 45 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த கண்டிஷன் எல்லாம் இருந்தால் என்ன சார் கிடைக்கும்? இந்த டிடக்ஷன் வந்து 1,50,000 அல்லது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன் இதில் வந்து இது வந்து இந்த ப்ரொவிஷனை பற்றி ஒரு பேக்ரவுண்டு. இதில் வந்து நீங்கள் என்ன சார் சொல்ல வர்றீங்க? முதல்ல வந்து லோன் சேங்ஷன் டேட் வந்து 2019 2021 இருந்தது. இப்போ அந்த டேட்டை வந்து வழக்கம் போல் கோவிட் புண்ணியத்தில் 21ங்கிறது 22 மட்டும் கிடைக்கலாம். ஸோ இன்று 1/4/2019 31/3/2021 லோன் வாங்கியிருந்து நம்மளுடைய ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ 45 லட்சத்துக்கு கீழே இருந்தால் நமக்கு டிடக்ஷன் கிடைக்கும். நாளை இந்த லோன் தேதி 2021 2022 எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுகிறது. எல்லாமே இந்த 1 இயர் ஒரு அப்நார்மாலிட்டி இருந்ததுனால 80 IACயும் சரி, 54 GBயும் சரி, இல்லை இந்த 80 EA சரி, எல்லாமே வந்து பெனிஃபிட்டோட டேட்டு இந்த சன்செட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. சன்செட் கிளாஸை 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 80 EAA லோன் 45 லட்சம், பேங்கிங் கம்பெனி, ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, இண்டிவிஜுவல் 1.5 லட்சம் ஆர் பேமெண்ட் whichever is less, லோன் சாங்ஷன் இன் பிட்வீன் 1921 என்று இருந்தது 22ஆக எக்ஸ்டெண்ட் செய்யப்படுகிறது. இது ஒன்று. அடுத்த பாயிண்ட் வந்து 139(4). என்ன சார் பண்ணுறது? நம்ம வந்து 31 ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 15 February சொன்னாங்க, 10th January சொன்னாங்க. அந்த டியூ டேட்டுக்குள்ளே நம்ம ஃபைல் பண்ணலைன்னா நம்ம எதுக்குள்ள பிலேட்டட் ரிட்டர்ன் எப்போது எந்த டைமுக்குள் செய்யலாம் என்று அரசாங்கம் அனுமதிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இதை பற்றி 139(4) என்ற சரத்து இதை பற்றி பேசுகிறது. என்னன்னா அதாவது இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, 10th January 31/3/2020 நான் டேக்ஸ் ஆடிட் கேஸுக்கு 10th January 2021 10th January 2021 ஃபைல் பண்ண முடியாதவர்கள் அந்த வருஷத்துக்குள்ளே ஃபைல் பண்ணிக்கலாம். இப்போ இருந்த ப்ரொவிஷன் என்னன்னு கேட்டால் belated return could be filed before the end of the relevant assessment year or before completion of assessment whichever is earlier. அதாவது என்னன்னா கீழே அந்த கிரீன் கலரில் கொடுத்துருக்கேன். கிரீன் கலரில் கொடுத்ததெல்லாம் கரண்ட் ப்ரொவிஷன், ரெட் கலரில் கொடுத்ததெல்லாம் கிரீன் கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன். இப்போ கரண்ட் ப்ரொவிஷன் என்ன ப்ரொபோசல்ங்கிறத ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பிலேட்டட் ரிட்டர்ன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 31/3/2020க்கு பிலேட்டட் ரிட்டர்ன் 31/3/2021 மட்டும் ஃபைல் பண்ணலாம். சரி சார், இது மேலே சொன்ன ப்ரொவிஷன் மாதிரி ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களான்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகாது. அதெல்லாம் 21 21 போச்சு, 21 22 அந்த மாதிரி ஒரு வருஷம் டைம் கொடுத்தாங்க. இதில் லேட்டாக பண்ணுறதுக்கு 12 மாதம் கொடுத்ததை 9 மாதமாக குறைச்சிட்டாங்க. ஸோ இது வந்து அது அதிகரிக்கும் ப்ரொவிஷன், இது குறைக்கும் ப்ரொவிஷன். என்ன சார் குறை அப்படின்னு கேட்டால் 139(4) பிரகாரம் அந்த அசஸ்மெண்ட் இயருக்குள்ளே நம்ம பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். பிலேட்டட் ரிட்டர்ன்கிறது ஒன்றும் இல்லை, அந்த 139(1) குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் பண்ணவில்லை என்றால் லேட்டாக 31/3/2021 ஃபைல் பண்ணலாம் 20 ப்ரொவிஷன். இனி வரக்கூடிய வருஷத்துக்கு எப்படி சார் இருக்கும்? டிசம்பருக்குள்ளே ஃபைல் பண்ணணும். சார் இந்த மேலே சொன்ன ப்ரொவிஷனில் ஒரு வருஷம் ஜாஸ்தி சொன்னீங்க, இது என்ன சார் அப்படின்னா அது அப்படித்தான் இருக்குது. 12 மாதத்துலேருந்து 9 மாதமாக குறைத்து விட்டார்கள். இதுக்கு காரணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு அரசாங்கம் மெமோரண்டம் எக்ஸ்பிளைனிங் த பில், ஃபினான்ஷியல் பில் என்று இந்த செக்ஷனை இந்த பீரியடை குறைப்பதற்குண்டான காரணம் அவர்கள் சொல்வது லேட்டஸ்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் இருக்கிறதுனால 9 மாதத்துக்குள் ஃபைல் பண்ண வேண்டும். ஏன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆனதுனால டெக்னாலஜி சேஞ்சஸ் இருக்கிறதுனால 12 மாதம் என்ற அனுமதித்த பிலேட்டட் பீரியடை 9 மாதம் என்று குறைக்கிறது. சார் இது எப்போ இருந்து வருதுன்னா 31/3/2021 இப்போ முடியக்கூடிய வருஷத்தில் நம்ம பிலேட்டட் ரிட்டனை 31/12/2021 பண்ணலாம். ஸோ இது குறைப்பு ப்ரொவிஷன் 12 மாதத்திலிருந்து 9 மாதமாக குறைகிறது. அடுத்த பாயிண்ட் 139(5).
இது என்ன சார், இது பிலேட்டட் ரிட்டர்ன் போட்டுருக்குன்னா இது ரிவைஸ் ரிட்டர்னாக இருக்கும். ரைட், ரிவைஸ் ரிட்டர்ன், அது பிலேட்டட் ரிட்டர்ன் தப்பாக அதில் வந்திருக்கு. ரிவைஸ் ரிட்டர்ன் ஒரு ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணுறோம். அந்த ஒரு ரிட்டர்னில் வந்து ஏதாவது ஒரு எரர், ஒரு மிஸ்டேக் நம்ம கண்டுபிடிக்கிறோம், நம்ம ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். அப்போ அந்த ரிவைஸ் ரிட்டர்ன் இந்த கால அளவுக்குள் பண்ணலாம் என்று இன்கம் டேக்ஸ் ஆக்டில் அலோவ் பண்ணுறாங்க. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ரிவைஸ் ரிட்டர்ன் 12 மாதத்திலிருந்து 9 மாதமாக குறைக்கப்படுகிறது. இது பிலேட்டட் ரிட்டர்ன் தப்பாக அதில் போட்டிருக்க, ரிவைஸ் ரிட்டர்ன் பார்த்துக்குங்க, அது காப்பி இதில் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பிலேட்டட் ரிட்டர்ன், ரிவைஸ் ரிட்டர்ன் 139(4) 8வது பாயிண்ட்டு, 139(5) 9வது பாயிண்ட், இந்த இரண்டுடைய பீரியடும் 12 மாதத்திலிருந்து 9 மாதமாக குறைக்கப்படுகிறது. அது எந்த வருஷத்துலேருந்து சார்? 31/3/2021 குறைக்கப்படுகிறது. இது வந்து இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது 194P. 194P என்பது ஏற்கனவே போன இதில் பார்த்தீங்கன்னா 206(1)H அப்படின்னு சொல்லி ஒரு செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், செல்லர் 10 லேக்குக்கு மேலே, 10 crore மேலே அவரோட டேர்ன் ஓவர் வந்து 50 lakh மேலே சேல் பண்ணியிருந்தா TDS 0.1% பிடிக்கணும்னு சொல்லி 206(C)ன்னு ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க. அது வந்து செல்லர் டைமென்ஷன், சாரி இது கீழே ஒரு நிமிஷம், 194Q, அதுக்கு அடுத்த ப்ரொவிஷனுக்கு போயிட்டேன். சரி பரவாயில்ல, டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 194Q அந்த ப்ரொவிஷன் வந்து TCS பிடிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ பையர் டைமென்ஷனில் 194Q அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னன்னா, பையர் அவருடைய டேர்ன் ஓவர் 10 கோடிக்கு மேல் போயிருக்க வேண்டும். அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற குட்ஸ் 50 lakhக்கு எக்ஸீடிங் 50 lakhக்கு மேலே போயிருக்கணும், 0.1% கொடுக்கணும். அதே 206(C)ங்கிறது வந்து செல்லர் டைமென்ஷன்லேருந்து, 194Qங்கிறது பையர் டைமென்ஷன்லேருந்து. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் அளவு தெரிஞ்சுக்குங்க. இதை பற்றி நம்ம விரிவாக டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா இதில் சொல்லியிருக்கிறது என்னன்னா, கடைசியாக 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் வந்து TCS வந்து 206(C)லையும் 1H-லையும் வேணும், இல்லை இந்த TDS 194Q-லையும் வேணும் அப்படின்னு சொன்னால், இந்த TDS இந்த செக்ஷனில் மட்டும் பிடிச்சா போதுங்கிற மாதிரி அதை சொல்கிறாங்க. ஸோ இந்த 194Q ஏற்கனவே வந்த 206(C) அப்படிங்கிறதுடைய ஆப்போசிட் டைமென்ஷன் தான். இது வந்து இப்போது அவேர்னஸ்க்கு வச்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம இனி வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் இல்லை இந்த இனிமேல் நியூஸ் இது வரப்போகிறத வச்சு நம்ம இதுக்கு தனியாக ஒரு அதிக டைம் இதை விவாதிக்க வேண்டியது இருக்கும். இப்போதைக்கு அவேர்னஸ் அளவில் பையர் டைமென்ஷன் TDS வருகிறது. 10 கோடிக்கு மேல் போயிருக்க வேண்டும், 50 லட்சத்துக்கு மேல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க வேண்டும். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா 194P. 194P என்றால் என்னன்னு கேட்டால், சீனியர் சிட்டிசன். நம்ம நாட்டில் சீனியர் சிட்டிசன் இருக்காங்க. அதில் வந்து அவங்களோட ஏஜ், சீனியர் சிட்டிசனை நார்மலாக 60 yearsன்னு பண்ணுவோம். பட் இந்த 194P செக்ஷன் படிக்கும்போது அவர்களுடைய ஏஜ் 75 அல்லது அதற்கு ஜாஸ்தி இருக்கணும். மினிமம் ஏஜ் 75 அல்லது ஜாஸ்தி. சீனியர் சிட்டிசன் ரெசிடென்ட் இன் இந்தியாவே இருக்கணும். அவருக்கு என்ன இருக்கணும், அவர் சீனியர் சிட்டிசன்னா பென்ஷன் இன்கம் இருக்கும், அதர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கணும். ஆனால் பென்ஷன் இன்கம் எங்கே வாங்குறாரோ அந்த பேங்க்கில் இருந்து தான் இன்கம் இருக்கணும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, 75 வயசு அல்லது அதுக்கு மேல் இருக்கணும். அவருக்கு பென்ஷன் இன்கம் இருக்கும். அந்த பென்ஷன் இன்கம் எந்த பேங்க்கில், உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குன்னா, அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கணும். ஆனால் ஸ்டேட் பேங்க் வேறு பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் அந்த ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அப்படி இருந்து அந்த பேங்க்காரங்க வந்து TDS பிடிச்சிருந்தா 87 போனால் இந்த சீனியர் சிட்டிசன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை. அப்போது இந்த சீனியர் சிட்டிசன் 75 வயசு அல்லது அதுக்கு மேல் இருக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவருக்கு பென்ஷன் இன்கம் இருக்க வேண்டும். அது பரவாயில்ல. 3வது, அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம், அந்த பென்ஷன் இன்கம் எதில் கிளியர் ஆகுதோ அந்த பேங்க்ல இருந்து மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷரத்து சொல்லுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டெபாசிட் ரேட் எல்லாம் குறைச்சிருக்கிறத பார்க்கும்போது, அவர் இப்போ ஸ்டேட் பேங்க்கில் இருக்கிறதுனா ஸ்டேட் பேங்க்கில் ரேட் கம்மியாக இருக்கலாம், வேறு ப்ரைவேட் செக்டர் பேங்க், உதாரணமாக கரூர் வைஸ்யா பேங்க் அந்த மாதிரி இருக்கிற பேங்க்கில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம். ஸோ இந்த சரத்தோட ஸ்டேட் ரீடிங் படிக்கும்போது, பென்ஷன் இன்கம் இருக்கக்கூடிய பேங்க்கில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருந்தால் மட்டும்தான் ரிட்டர்ன் ஃபைலிங் எக்ஸம்டன். சரி சார், இவ்வளவுலாம் கஷ்டப்படுறோம், இதோட பலன்கள் என்ன சார்
அதாவது இவங்கெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம். யார்? சீனியர் சிட்டிசன் 75 வயசுக்கு அல்லது அதுக்கு மேல் இருக்கணும், அவருக்கு பென்ஷன் இருக்கணும், அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் அந்த பேங்க்கில் இருந்து மட்டும் இருக்கணும். அந்த பேங்க் வந்து இவரோட ஒர்க்கிங் எல்லாம் பண்ணி ஏதாவது டிடிஎஸ் இவரோட இன்கத்துக்கு டேக்ஸ் ஏதாவது கட்ட வேண்டியது இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் பேங்க் டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும். டிடிஎஸ் இத்தனை கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த சீனியர் சிட்டிசன் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறது இந்த ஷரத்தோட இது. பட் இதை போகும்போது எனக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் தெரியுது, பட் இது பெசாம ஃபைல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ப்ரொவிஷன் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் நம்பிக்கை என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் பேங்க்குங்கிறத விட பேங்க்குன்னு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதுக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ப்ரொவிஷன் பாயிண்ட் நம்பர் 1, 75 அல்லது அதற்கு மேல் வயது இருக்கணும், பென்ஷன் இன்கம் இருக்கணும், அந்த பேங்க்கில் இருந்து மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அவங்க வந்து இவரோட ஒர்க்கிங் போட்டு இவருக்கு ஏதாவது டேக்ஸ் லைபிலிட்டி வந்தால் அந்த பர்டிகுலர் பேங்க் டிடிஎஸ் பிடிச்சி கட்டியிருக்கணும். இவ்வளவெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 194Q, அதை பற்றி விவாதம் வேணும். அப்புறம் 206A(B)ன்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே வந்து 206AA அப்படின்னு ஒரு செக்ஷன் இருந்தது. அதில் என்னன்னு கேட்டால், யார் நம்ம ஒரு பேமெண்ட் ஒருத்தருக்கு பண்ணுறோம், அவருக்கு பேன் நம்பர் இல்லை, பேன் நம்பர் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் பேன் நம்பர் இருக்குது. அவருக்கு 206AA(A)ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரொவிஷன் வந்து யாருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு பேன் நம்பர் இல்லாத பட்சத்தில், உதாரணத்துக்கு 194Hல 5% பிடிக்கணும்னு வைங்க, அவர் வாங்குறவருக்கு பேன் நம்பர் இல்லை, அப்போ 20% பிடிக்கணும் அப்படின்னு அந்த 206AA ஏற்கனவே இருந்த செக்ஷன் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் 206CCன்னு டிசிஎஸ்க்கு இருக்குது. டிசிஎஸ்ல பண்ணுறவங்களுக்கு பேன் நம்பர் இல்லைன்னா ஹையர் பர்சன்டேஜ் பண்ணணும்ன்ட்டு. அதே சேம் கான்செப்டில் பேன் நம்பர் இல்லைன்னா ஹையர் டிடிஎஸ், பேன் நம்பர் இல்லைன்னா ஹையர் டிசிஎஸ் அப்படிங்கிற கான்செப்ட் 206AA 206CCங்கிற செக்ஷன் ஏற்கனவே இருந்தது. இப்போ அதே கான்செப்டில் பேன் நம்பர் இல்லை, அது உங்களுக்கு எப்படி ஹையர் டேட் பிடிப்போமோ அதே கான்செப்டை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நான் ஃபைலர், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதவங்களுக்கும் அதிக பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் 206AB அண்ட் 206CCA. ஒன்று டிடிஎஸ், இன்னொன்று டிசிஎஸ். இது என்ன சார் சொல்லுது? ஒரு நபர் இருக்காரு, ஒரு நபர் வந்து 2 அசஸ்மெண்ட் இயருக்கு 2 ப்ரீவியஸ் இயர், இந்த வருஷம் நம்ம டிடிஎஸ் பிடிக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ 31/3/2021 ஃபினான்ஷியல் இயரில் இருக்கும். இப்போ நம்ம டிடிஎஸ் பிடிக்கணும். டிடிஎஸ் பிடிக்கிறப்ப இதுக்கு முன்னால் 2 ப்ரீவியஸ் இயர் அந்த டியூ டேட்டுக்குள்ளே அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைன்னா அதிகமான டிடிஎஸ் பிடிக்க வேண்டும் என்று இந்த ஷரத்து சொல்லுகிறது. இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, நம்மகிட்ட இருந்து வாங்குறவங்களுக்கு பேன் நம்பர் இருக்கணுங்கிறது இன்றைய ப்ரொவிஷன். நாளைய ப்ரொவிஷன், நம்மகிட்ட இருந்து பணம் வாங்குறவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கரெக்டாக ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது நாளைய ப்ரொவிஷன். அது எப்போ பண்ணியிருக்கணும்? 2 ப்ரீவியஸ் இயர், 2 அசஸ்மெண்ட் இயர் ரெலவெண்ட் டு 2 ப்ரீவியஸ் இயர் படிக்கணும். ரெண்டாவது கண்டிஷன், அவருடைய டேக்ஸ் லைபிலிட்டி டிடிஎஸ் டிசிஎஸ் 50,000க்கு மேலே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொவிஷன் வந்து 1/7/2021 வரும். இதோட சாராம்சம் என்னன்னு கேட்டால், ஏற்கனவே பேன் நம்பர் இல்லாதவங்கள் ஹையர் டிடிஎஸ்க்கும் ஹையர் டிசிஎஸ்க்கு உட்பட்டாங்க. இந்த 206AB 206CCங்கிறது அந்த பேராமீட்டரையும் தாண்டி ரிட்டர்ன் ஃபைலிங் நான் ஃபைலர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டனுக்கும் ஹையர் டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் இந்த செக்ஷனோட சாராம்சம். ஸோ அப்போ எதிர்காலத்தில் பேன் நம்பர் மட்டுமல்லாமல் இன்கம் டேக்ஸ் ரிட்டனும் நம்ம ப்ராப்பராக ஃபைல் பண்ணினால்தான் இந்த டிடிஎஸ், லோயஸ்ட் டிடிஎஸ் இல்லை அந்த செக்ஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டிடிஎஸ் எல்லாமே அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ப்ரொவிஷன். இதுதான் வந்து இன்கம் டேக்ஸில் நான் என்னுடைய பார்வையில், என்னுடைய அனுபவத்தில் விவாதத்துக்கு உண்டு தெரிந்து கொள்ள வேண்டிய இது. அடுத்தது வந்து சிஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டியில் நம்ம செந்தில் அருமையாக சொன்னார். இது வந்து என்னோட வேல்யூ அடிஷனாக நான் இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கூட்ஸ் ஆஃப் சர்வீஸ் டேக்ஸில் 16(2)AA அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொவிஷன் என்னன்னா, பர்ச்சேசர், செல்லர், பையர் 2 பேர் இருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லுதுன்னா, GSTR1 ஃபைல் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணால் தான் இன்புட் கிரெடிட் எடுக்க முடியும். உதாரணமாக நம்ம விற்கிறோம்,
நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்புட் கிரெடிட் எப்போ எடுக்கணும்னா 16(2)ல 4 கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி இன்வாய்ஸ் டாக்குமெண்ட் வேணும், அந்த வித்தின் த டைமுக்குள்ளே இருக்கணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி ஏற்கனவே 36 ரூல் 4ல் என்ன சொல்லுதுன்னா 2A + 10% இருக்கணும். இப்போ 2Aவா 2Bயா அப்படிங்கிறது இதெல்லாம் இருந்தாலும் இந்த 16(2AA) இன்சர்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து என்னென்னா பாயிண்ட் நம்பர் 1 GSTR1 ஃபைல் பண்ணியிருக்கணும். அது 2A அல்லது 2Bயில் வந்திருந்தால் மட்டும்தான் இன்புட் கிரெடிட் கிடைக்குங்கிறது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு போகிறாங்க. பட் இதில் ஒரு இன்டர்பிரிட்டேஷன், இந்த ப்ரொவிஷன் வந்து எந்த டேட்டில் நோட்டிஃபை பண்ணுறாங்களோ அந்த தேதியிலிருந்து தான் வரும். அப்போது இதுக்கு முன்னால் ரூல் வந்து 36 ரூல் 4 அப்படிங்கிறது 2Aயில் வந்திருந்து ஒரு 10% கொஞ்சம் டீவியேஷன் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாங்கிறது ரூல் 36(4)ல் இருந்தது. ரூல் இருக்கிறத ஆக்டாக அதை மாற்றுறாங்க, இன்னும் ஸ்ட்ரென்த்தாக கொடுக்குறாங்க. ஏன்னா இதில் சொல்லப்படுகிற கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்ச்சேசர் செல்லர் 2 பேர் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பர்ச்சேசர் வந்து நம்மளுடைய பேமெண்ட்டையும் சேல்ஸ் டேக்ஸுக்கையும் செல்லர்கிட்ட கரெக்டாக கொடுத்தாவே இன்புட் கிரெடிட் எடுக்கலாம். ஏன் அதையும் தாண்டி அவர் கரெக்டாக கட்டியிருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டீலர்களுடைய கருத்து. பட் இதில் கவர்மெண்ட்டோட கருத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட பர்ச்சேஸ் ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க, குவான்டிட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க, வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்க்குறவங்க வந்து அந்த டேக்ஸும் கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக போயிருக்காங்கிறதையும் பர்ச்சேசர் அண்ட் செல்லர் 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதை பார்த்துக்கணும். அப்படி பார்த்தா தான் இன்புட் கிரெடிட் நாங்கள் அலோவ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அந்த இன்புட் கிரெடிட் கரெக்டாக கட்டியிருக்காங்களா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு உண்டான மெக்கானிசம் 2A and 2B. 2A 2Bங்கிறத விட இப்போ 2B தான் எடுக்கணும். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ப்ரொவிஷனுடைய நோக்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணதை கரெக்டாக கவர்மெண்ட்டுக்குள்ள செலுத்தி இருந்தால் இன்புட் கிரெடிட் கிடைக்கும். ஸோ இது மட்டும் 36(4) இது ரூல் 4 என்ற வடிவத்தில் இருந்ததை சட்டமாக 16(2)A என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து 7(1). இதில் என்ன இருக்குன்னா இது சிம்பிள். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒரு கிளப்பு வந்து தன்னோட மெம்பர்ஸுக்கு சர்வீஸ் பண்ணுறப்ப ஜிஎஸ்டி வருமா வராதா. ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா மியூச்சுவாலிட்டி கான்செப்ட் இருக்கனால இது அவங்களுக்குள்ளேயே சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. கல்கத்தா கிளப் அப்படிங்கிற கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு கூட நோ ஜிஎஸ்டி ஆன் அபோவ் டிரான்சாக்ஷன் சொல்லிச்சு. ஆனால் இப்போ வந்திருக்கிற ப்ரொவிஷன் வந்து இதுக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்குது. இது எப்போன்னா வித் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் 1/7/2017 இந்த ப்ரொவிஷன் எஃபெக்டிவ்க்கு வருது. ஸோ இதில் வந்து டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஆனால் இன்னொரு இதில் என்ன இருக்குன்னா, இது டேக்ஸ் கட்டி ஆகணும்னு ரைட்டு. சப்போஸ் அந்த பர்டிகுலர் அசோசியேஷனோ இல்லை அசோசியேஷன் ஆஃப் பர்சனோ இல்லை கிளப்போ அவங்களுக்கு இன்புட் கிரெடிட் இருந்தால் வித் ரெட்ராஸ்பெக்டிவ் டேட்லேருந்து, ஏன்னா செப்டம்பருக்குள்ளே எடுக்கணுங்கிற ஒரு கால அளவு இருக்கனால அதை பற்றி ஒரு கரஸ்பாண்டிங் எந்த ஒரு ப்ரொவிஷனும் இன்புட் கிரெடிட்டில் இல்லை. ஸோ இப்போ பார்க்கும்போது அந்த அசோசியேஷன்ஸ் கிளப்பு இவங்கெல்லாம் வந்து இன்புட் கிரெடிட் எடுக்காமல் கிராஸ் லைபிலிட்டியை கட்டுற மாதிரி ஒரு வருது. இது ஃபினான்சியல் பில் ஆக்டாக வர்றப்போ நம்ம பார்க்கணும். இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, அனைவரும் 35(5) omitted. ஜிஎஸ்டி ஆடிட் ப்ரொவிஷன் ப்ரப்போஸ் டு பி omitted. 44 ஆனுவல் ரிட்டர்ன், நம்ம செல்ஃப் சர்டிஃபிகேஷன், இந்த ரெண்டுமே ஒரு ஒன்றை சார்ந்த ப்ரொவிஷன்ஸ் தான். 35(5) வந்து ஜிஎஸ்டி ஆடிட் இல்லைன்ட்டு. ஸோ இந்த செக்ஷன் வந்து அமெண்ட்மெண்ட் ஆகிறப்போ 17 ஜூலை அந்த மாதிரி ஆகிடும். அதனால் 19-20 ஃபினான்ஷியல் இயரை பொறுத்தளவு ஜிஎஸ்டி ஆடிட் நம்ம செய்து தான் ஆக வேண்டும். இப்போ 28 பிப்ரவரி வருது. 19-20 ஃபினான்ஷியல் இயர் ஜிஎஸ்டி ஆடிட் நம்ம கண்டிப்பாக 28 பிப்ரவரியில் நம்ம செய்து தான் ஆகணும். 20-21 ஃபினான்ஷியல் இயர் என்ன சார் அப்படின்னா, என்னுடைய இது நீங்கள் இன்ஸ்டியூட்டில் பேசின ஒரு ஜட்டின் கிறிஸ்டோபர் என்ற பெங்களூர் சேர்ந்த ஒரு சாடகம்னு ஒரு அபிப்பிராயம் சொன்னார். ஆக்சுவலாக இது சிஜிஎஸ்டி ஆக்ட் இருக்குது சார். சிஜிஎஸ்டி ஆக்டில் ஒரு செக்ஷன் ஒமிட் பண்ணால் மட்டும் பத்தாது, கரஸ்பாண்டிங்காக ஸ்டேட் லெஜிஸ்லேஷனையும் அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அதனால் இது ஒரு ஸ்டெப்பு வந்து சென்ட்ரல் ஆக்டில் கொண்டு வர்றது ஜூன் ஜூலையில் வந்துடும். பட் கரஸ்பாண்டிங் ஸ்டேட்லேயும் இது கொண்டு வர்றதுன்னா 21-21 கூட 90% ஜிஎஸ்டி ஆடிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று அவருடைய கருத்தை சொன்னார். அந்த கருத்தை நான் இப்போ சொல்கிறேன். எனக்கும் வந்து அந்த மாதிரி 90% 20-21 ஜிஎஸ்டி ஆடிட் இருக்கக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி ஆக்டில் நம்ம அந்த இது அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆக்டாக கொண்டு வரணும், அப்புறம் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேஷனில் பண்ணணும். ஸோ அதனால் 19-20 மிக உறுதியாக ஜிஎஸ்டி ஆடிட் உண்டு. 28க்குள் ஃபைல் பண்ண வேண்டும்.
2021 என்பது 90% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலத்தை பார்ப்போம். அதே மாதிரி அடுத்து ஆனுவல் ரிட்டர்ன் 9C பூராமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சர்டிஃபை பண்ணதை செல்ஃப் சர்டிஃபிகேட் பேஸில் அவரே டீலரே சர்டிஃபை பண்ணி ஃபைல் பண்ணிக்கலாம். அப்போ வேலை மாறவில்லை, சர்டிஃபிகேஷன் சிஏவிலிருந்து அந்த பர்டிகுலர் டீலருக்கு மாறுகிறது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா கூட அவர் செல்ஃப் சர்டிஃபை தான் பண்ணணும். அதே மாதிரி அடுத்தது ப்ரொவிஷன் 50 எல்லாம் எதிர்பார்க்குற கிராஸா நெட்டா கோர்ட்டு சர்க்குலரு இதெல்லாம் ஓடிட்டு இருந்தது. இப்போ தொந்தரவே இல்லை. 1/7/2017 நெட் லைபிலிட்டி தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம். நெட் லைபிலிட்டி தான் நம்மளோட கிராஸ் அவுட்புட் லைபிலிட்டி மைனஸ் ஐடிசி கிரெடிட் இரண்டுக்கும் பண்ணுற நிகர லைபிலிட்டிக்கு மட்டும்தான் நம்ம பண்ணணும். அடுத்தது 75/12 செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸு. செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸில் வந்து நம்ம இதில் இந்த ப்ரொவிஷனோட சாராம்சம் என்னென்னா GST 3B நம்ம டேக்ஸ் கட்டுறோம், GSTR 1 நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். உதாரணமாக GSTR 1 GSTR 3B விட அதிகமாக லைபிலிட்டி நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா வித்தவுட் நோட்டீஸ் இல்லாமல் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அரசாங்கத்திற்கு அனுமதி உண்டு. அதனால் 3B GSTR 1 மந்த்லி ரெக்கன்சல் பண்ணிக்க வேண்டும். குறிப்பாக GSTR 3Bயை விட GSTR 1 அதிகமாக டேர்ன் ஓவர் எல்லாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் 3B GSTR 1 அதிகமாக இருக்கும்போது அந்த கேப்புக்கு பணம் போகாமல் இருக்க வாய்ப்பு உண்டு. இட் இஸ் செல்ஃப் அசஸ் டேக்ஸில் டெஃபினிஷன் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு வந்து ப்ரீ நோட்டீஸ் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா செல்ஃப் அசஸ் நம்மளே செல்ஃப் அசஸ் பண்ண டேக்ஸுக்கு 6 நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கு டிமாண்ட் வர வாய்ப்புகள் அதிகம். மாதம் வந்து GSTR 3B 1 ரெக்கன்சிலேஷனை மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நோட்டீஸ் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்டும் ப்ராப்பர்ட்டியும் அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அப்புறம் இந்த டிடென்ஷன் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டேக்ஸ் 100% பெனால்ட்டிங்கிறத வந்து 200% டேக்ஸ் பேயபிளாக மாற்றிருக்காங்க. இந்த ப்ரொவிஷனை கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து IGSTயில் வந்து என்னென்னா செக்ஷன் 16 SEZ டெவலப்பர் SEZ யூனிட்டுக்கு பண்ணாவே 0 ரேட்டட்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் SEZ டெவலப்பரோ SEZ யூனிட்டோ அவரெல்லாம் இருக்கட்டுங்க, அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பண்ணுற ஆக்டிவிட்டி ஆத்தரைஸ்டு ஆப்ரேஷனாக இருக்கா? ஆத்தரைஸ்டு ஆப்ரேஷனை மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் ஆத்தரைஸ் பண்ண ஆக்டிவிட்டீஸாக இருந்தால் மட்டுமே அது 0 ரேட்டாக கண்டுபிடும். ஏன்னா முதல் வந்து 0 ரேட்டட் என்பது SEZ-ஐ சார்ந்து இருந்தது. இனிமேல் வந்து 0 ரேட்டட் என்பது SEZ-இன் நடவடிக்கைகளை ஆக்டிவிட்டீஸை சார்ந்து இருக்க போகிறது. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் ஆத்தரைஸ்டு ஆப்ரேஷன் என்ற மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் ஆர் அதர் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அனுமதி அளித்தால் மட்டுமே அதற்கு 0 ரேட்டட் சேல் வரும். அதற்கு LUT மூலம் எக்ஸம்டட் பண்ணலாம். ஸோ ஆத்தரைஸ்டு ஆப்ரேஷன் முதல் இன்று வந்து SEZ டெவலப்பர் SEZ யூனிட் 0 ரேட்டட், நாளை SEZ டெவலப்பர் SEZ யூனிட் 10வது ஆத்தரைஸ்டு ஆப்ரேஷனாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து ஐஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம். அந்த முதல்ல வந்து நமக்கு இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. LUT ஆப்ஷன் டேக்ஸ் பே பண்ணி பின்னால் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ப்ரப்போசல் என்ன இருக்குன்னா இனிமேல் நமக்கு டிஃபால்ட் ஆப்ஷன் LUT மட்டும்தான். நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டும் என்றால் டேக்ஸ் கட்டுற ஆப்ஷன், அதாவது LUT ஆப்ஷன் இல்லாமல் மீதி இருக்கிற ஆப்ஷன் கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய கூட்ஸும் கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய நபருக்கு மட்டுமே அது இருக்கும். ரீஃபண்ட் ஆஃப் IGST பெய்ட். ஸோ இப்போ வந்து நமக்கு எந்த ஆப்ஷன் வேணால் போகலாம். ஒரு பில்லுக்கு LUT, ஒரு பில்லுக்கு டேக்ஸ் கட்டிட்டு போகிறேன், அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. இப்போது எதிர்காலத்தில் LUT ஆப்ஷன் மட்டும் டிஃபால்ட் ஆப்ஷனாக இருக்கும். மீதி இருக்கிறது டேக்ஸ் கட்டி எக்ஸ்போர்ட் டேக்ஸ் IGST கட்டி பண்ணுறது வந்து ஸ்பெசிஃபைடு பர்சனுக்கும் ஸ்பெசிஃபைடு கூட்ஸுக்கும் மட்டும், அதுவும் GST கவுன்சில் வரையறுக்கப்படுற பர்சனுக்கு மட்டும் இருக்கும். அப்போ எதிர்காலத்தில் நமக்கு LUT ஆப்ஷன் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி ரீஃபண்ட் வாங்கும்போது இத்தனை நாள் வந்து அந்த பணம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக ரியலைஸ் ஆனாதான் அந்த எக்ஸ்போர்ட் ரீஃபண்ட் வந்து உறுதியாகும். இல்லாட்டி நம்ம ஏற்கனவே ரீஃபண்ட் வாங்கினோம்னா எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக ரியலைஸ் ஆகலைன்னா நம்ம வாங்கின ரீஃபண்டை அலாங் வித் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம பண்ணணும். அடுத்து சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ஆக்டில் சிஃபார்ம் பற்றி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அதில் சுருக்கமாக சொல்ல போனால் எந்த பிஸ்னஸுக்கு இந்த கூட்ஸ் வாங்கினாலும் இருந்தது. இப்போ இந்த கூட்ஸ் வாங்கி இந்த கூட்ஸ் விற்றால் மட்டும்தான் சிஃபார்ம் இருக்குங்கிறது இருக்குது. இந்த அமெண்ட்மெண்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சிஃபார்மில் வந்து இந்த ப்ரிஸ்கிரைப் கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ப்ரிஸ்கிரைப் கூட்ஸ் சேல் பண்ணால் மட்டும்தான் இருக்குது. அதர் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்கேன். 43C
இதெல்லாமே இருக்குது. இதுடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன். முடிக்கும் முன் ஒரே ஒரு இது, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் காலத்தின் மாற்றம், சமுதாயத்தின் போக்கு, அதை ஒட்டிய அரசாங்கங்களின் அணுகுமுறை, இவை நம்மை போன்ற ப்ரொஃபஷனல்களை கம்ப்ளையன்ட் செக்கிங் இல்லை டே டு டே வேலை செய்யும் ப்ரொஃபஷனலாக மட்டுமல்லாமல் வேல்யூ அடிஷன் ப்ரொஃபஷனலாக கொண்டு செல்கின்றன. ஸோ இவை நாம் ஹேண்டில் செய்ய நாம் தினசரி படித்தல், பார்த்தல், கேட்டல், விவாதித்தல் போன்ற முயற்சியுடனும் காலத்தின் நாயகனான இறைவனுடைய அருளாசியுடனும் இந்த சூழ்நிலையை எளிதாக கையாளலாம் என்று எனக்கு தோன்கிறது. நன்றி, வணக்கம்.